கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஓகேவா? இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதம் இல்லத் அவர்களுடைய பிறந்த தினம். தன்னுடைய மதச்சார்பற்ற தன்மையாலும் அப்பழுக்கற்ற நேர்மையாலும் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் இடம்பெற்ற ஒரு உயர்ந்த தலைவராக வாழ்ந்தவர் கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லத் பெருமகனார் அவர்கள். அவர் வழிவந்த முஸ்லீம் லீக் அதனுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் இன்றைக்கு முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களை அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். கவர்னர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, நாட்டில் நிலையான அரசு வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி முதலில் அவர்களுக்கு ஆதரவை அளித்தார்கள். பின்பு அமைச்சரவையிலும் இடம்பெற்றார்கள். அதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு ஏதோ விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இருப்பது உண்மையிலேயே இஸ்லாமியர்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்குகிறது. இவரும் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக, தமிழகத்தில் மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய மாண்புகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றவர் நூற்றாண்டு கனவு நிறைவேறியது என்று சொல்கிறார். நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார்னு தெரியல. நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்கள் இங்கே அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாராங்கிறது தெரியல. அப்படியே பார்த்தாலும் காமராஜரினுடைய அமைச்சரவையில் மஜீத் அவர்கள் அமைச்சராக இருந்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில் மரியாதைக்குரிய சாதிக் பாட்ஷா அவர்கள் அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலும் அவர் இருந்தார். பிறகு அண்ணன் ரஹ்மான் கான் துவங்கி, அண்ணன் உபயத்துல்லா துவங்கி, மைதீன் கான் அவர்கள் துவங்கி, இன்றைய கழக தலைவருடைய அமைச்சரவையிலும் கூட ஆவடி நாசர் அண்ணன், மஸ்தான் அண்ணன் போன்ற பல்வேறு இஸ்லாமியர்கள் அமைச்சர்களாக அதிகாரத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதிமுகவிலும் கூட எம்ஜிஆர் அமைச்சரவையில் ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். அந்த அம்மையார் இருந்தபோது நாகூர் மீரான் துவங்கி பலரும் அமைச்சராக இருந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆக நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னதாக அர்த்தப்படுத்திக் கொண்டால் கூட நூற்றாண்டுகளாக இங்கே அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, ஒருவேளை அவர் சார்ந்த முஸ்லீம் லீக் அதிகாரத்தில் இல்லை என்பதை நூற்றாண்டு கனவாக சொல்கிறாரா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளத்தில் இப்போது கூட அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலும் கூட அகமது, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அகமது அமைச்சராக இருந்தார். மத்தியிலும் இருந்திருக்கிறார்கள், மாநிலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். ஆக நூற்றாண்டு கனவு என்று அவர் எதை சொல்கிறார் என்று தெரியவே இல்லை. அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போங்க. ஆனால் நூற்றாண்டு கனவு என்று இந்த மாநிலத்தில் இருந்த இந்த திராவிட இயக்கம் எதுவுமே செய்யாததை போல் சொல்வதை உண்மையிலே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் போல அடுத்து இன்னொரு வார்த்தையை அந்த இடத்திலே சொல்கிறார். பெரிய மனிதன் பெரிய மனசு என்று சொல்கிறார். தகைசால் தமிழர் என்கின்ற விருது இந்தியாவுக்கு பாரத ரத்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கு அதுதான் உயர்ந்த விருது, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது. தமிழர்களிலேயே நீர்தான் பெரிய மனிதன் என்று சொல்லி திமுக அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது. ஆனால் அங்கே போலி லாட்டரியில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாரோ ஒருவரை பெரிய மனிதர் என்கிறார், பெரிய மனது என்கிறார். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முன்பே நடிகர் விஜய் சொல்லிட்டார், என் கூட கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாரு. அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதுதான் எங்களுடைய நோக்கம்னு இவர் நினச்சிருந்தா அப்பவே போயிருக்கணும். எங்களை பொறுத்தவரை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம வந்து தேர்தலில் நிற்கிறோம். அப்போ தேர்தலுக்கு முன்பு திமுக தான் வெற்றி பெறும் என்று நிலை இருந்தபோது
இவங்களோட இருந்து எப்படியாவது ஜெயிச்சுக்குவோங்கிற அணுகுமுறையில் தான் இங்கே இருந்தாங்களே தவிர இதுதான் நோக்கமாக இருந்தால் முன்னாடியே போயிருந்துருக்கணும். முன்னாடியே போயிருந்திருந்தா அந்த கேள்விக்கு இடம் இல்லையே. நீங்கள் வாங்கிய ஓட்டு அவர் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காக போட்ட ஓட்டு, அவர் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக போட்ட ஓட்டு இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்க? இல்லை, அது எனக்கு ஏற்புடையதல்ல. எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒரு முயற்சியை பேசியிருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. திமுக ஒரு காரியத்தில் இறங்கினா முடிச்சுட்டு தான் செய்யும். பாதியோட விட்டுட்டு வந்த வரலாறு திமுகவுக்கு இல்லை. அதனால் அப்படி ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். அவங்க சேர்ந்ததுக்கு 1008 காரணங்களை சொல்லி மழுப்புறாங்க. அவங்க சேர்ந்தது நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டால் சேர்ந்தோன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. எதுக்கு 1008 காரணங்களை சுற்றி வைக்கிறீங்க? இதில் இன்னொரு வரலாற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆகணும். 1960 கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்த்தாப்புல முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் தானுப்பிள்ளையோட பிஎஸ்பி, காங்கிரஸ் எல்லா கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடையாது. கூட்டணி மந்திரி சபையை அமையக்கூடிய நிலைமையில் அன்றைக்கு முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் தான் நாங்கள் காங்கிரஸ் ஆதரிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்களா காங்கிரஸ், அண்ணன் மாணிக்கந்தாவூருக்கு அவருக்கு தான் மெயினாக நான் சொல்கிறேன். கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம், அப்போ தான் கூட்டணிலாம் இன்றைக்கி பேசுகிறீங்களா காங்கிரஸ். இதே காங்கிரஸ் அன்றைக்கி என்ன சொன்னுச்சுன்னா, முஸ்லீம் லீக்களோ அல்ல மற்றவங்களோ மந்திரி சபையில் இருந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. பிறகு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறாமல் தானுப்பிள்ளை ஆதரிக்கிறோன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. எப்போ 1960. அதுக்கு அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நிபந்தனை, கோரிக்கையில் நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, முஸ்லீம் லீக்கை மந்திரி சபையில் சேர்க்கக்கூடாது, சேர்க்கலைன்னா தானுப்பிள்ளையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அன்றைக்கு காயிதே மில்லத் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு நாடே எதிர்பார்த்துச்சு. அன்றைக்கி காயிதே மில்லத் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? மந்திரி சபையில் சேர்றது இல்லைங்கிற முடிவெடுத்தார். ஒரு ஸ்திரமான அமைச்சாக அமையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மீண்டும் ஒரு தேர்தல் அந்த நாட்டில் வந்துடக்கூடாது. அதற்காக நிபந்தனையற்ற அந்த அரசு ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் காகிதம் மில்லத். ஓடி போய் சேர்ந்தவர் இல்லை உங்களை மாதிரி. அவர் வழி வந்தவர்னு நீங்கள் சொல்லிக்கிறது அசிங்கம். அதாவது அவங்க ஐயுஎம்எல் போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு பாதிக்கும். ஒன்று சொல்கிறேன் வச்சுக்கோங்க, முஸ்லீம் லீக் அங்கே இருக்குது. முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில் அன்றைக்கு திமுக வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் பாய் இன்றைக்கி ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்லாம் இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் 31 இடங்களில் ஜெயிக்குது. 31 இடங்களில் ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயித்தோம், திருவல்லிக்கேணியில் ஜெயிச்சிருக்கோம். ஒன்று வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில் மட்டும்தான் ஜெயித்தோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில் ஜெயிச்சிருக்கோம்.